ஏற்படுகிறது. இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் போடுறாரு விஜய் அவர்கள். ஆனா இன்னொரு கேள்வி வருது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அது ஒரு பிரஸ் மீட் வச்சு விஜய் பேசணும் இல்லையா? இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து ஒரு பிரஸ் சந்திக்காம இருக்க போறாருங்கிற ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் ஒருவேளை பிரஸ் அடிக்கடி சந்திக்கும் போது விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து நிலைமை வந்துருமோ அப்படிங்கறதுனால அவர் வந்து அவர் யோசிக்கிறாரு. ஆட்சிக்கு வந்து பண்ணுவாரு அப்படின்னு டெய்லி பிரஸ் பாக்குறாரு திரு அண்ணாமலை. நயினார் நாகேந்திரன் எங்க போனாலும் பிரஸ் பார்க்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது. நீங்க பாஜக ஆட்சி கொண்டு வந்துட்டீங்களா? எப்பயுமே பிரஸ்ஸை பார்த்து தயங்கினதே இல்லை. நீங்கெல்லாம் கேட்டு முடிச்சிங்களா, வேற ஏதாவது பாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிப்பாரு திரு டிடிவி தினகரன். அவரை தமிழ்நாட்டு நம்பர் 1 கட்சி ஆக்கிட்டீங்களா? ஸோ பிரஸ்ஸை பார்க்கறதுக்கும் மக்களுடைய வாக்களை வாங்குறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? நீங்க என்ன போலீஸா நீதித்துறையா? நீங்க உங்கள்ட்ட எல்லாம் பதில் சொல்லணுமா? நான் ஏதோ பொழுதுபோக உட்காந்துருக்கேங்கிறக்கா எல்லாரும் உட்காந்துருப்பாங்களா? நீங்க பிரஸ்ஸை பார்த்தியா, எங்களை பார்த்தியா, பேட்டி கொடுத்தியா? கொடுக்க எம்ஜிஆர் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரா? ஜெயலலிதா பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்களா? நரேந்திர மோடி பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்களா? உங்களை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்களா? நரேந்திர மோடி பிரஸ் மீட் கொடுத்தா ஆட்சிக்கு வந்தாரா? ஜெயலலிதா பிரஸ் பார்த்தா பிரஸோடைய நம்பிக்கை வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாரா? அவங்க செல்வாக்கு மக்கள் டைரக்டா வச்சிருக்காங்க, போறாங்க. இதுல இடையில நீங்க பிரஸ்னா நீங்க இருந்துட்டு போங்க. பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருந்த பாஜகவுக்கும் அம்மா மக்கள் முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அவங்க ஆட்சி கொண்டு வந்துட்டீங்களா? பிஜேபி சூப்பர் கட்சின்னு ஊடகங்கள்லாம் சொல்லிட்டீங்களா? அம்மா மக்கள் முன்னேற்ற நல்ல கட்சி நம்பர் 1 கட்சின்னு ஊடகங்கள்லாம் சொல்லிட்டீங்களா? அவங்க பிரஸ் மீட் நம்ம எப்ப கேட்டாலும் கொடுக்குறாரு. அண்ணன் எப்ப பேட்டி கேட்டாலும் கொடுக்குறாரு, எப்ப பிரஸ் மீட் மைக் சொல்றாரு. அதனால நம்ம வந்து புறக்கணிச்சல போங்கப்பா தள்ளி விட்டது இல்ல. நம்ம அவர் சூப்பர் கட்சி என்னைக்கா சொல்லியிருக்காங்களே, எந்த விடமா சொல்லியிருக்கீங்களா? அப்ப பிரஸுக்கு அவர் ஏன் காட்ட இருந்துக்கணும்? பிரஸ் ஏன் பார்க்கணும்? அவர் சொல்றதை மக்கள் எடுத்து போறாங்க. அவங்க சொல்றது 7 மணி நேரம் 8 மணி நேரம் லைவ் வந்து அவர் ஆதோர்ஜனா கேட்கிறாரு. எந்த தலைவருக்கு நீங்க 7 மணி நேரம் லைவ் போட்டிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப மக்கள் பாக்குறாங்க, போடுறாங்க. இது ஊடகங்கள் என்ன? ஊடகங்கள் வந்து மீடியமா மட்டும்தான் இருக்கணும். ஒரு சார்பா போனா போக வேண்டியதான். மக்களுக்கு நேரடியா வேற ஒரு வழிகள்லாம் இருக்கு.